ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவிலுக்கு போறேன், வழிபாடுகள் எல்லாமே பண்றேன். இருந்தாலுமே என்னோட கோரிக்கைகள் எதுவுமே இறைவனுடைய காதில் விழாம நிறைவேறவும் மாட்டேங்குது. நான் என்ன பண்றது அப்படின்ட்டு மிதுன ராசிக்காரங்க நினைக்கிறீங்க இல்லையா? மிதுனம் அப்படிங்கிறது காற்று தத்துவ ராசிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் கோவிலுக்கு வந்து பூஜை ஜாமான்கள் எது வேணாலும் வந்து வாங்கி கொடுங்க, என்ன வேணாலும் வந்து பண்ணுங்க. இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா காற்று தத்துவ ராசி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவில்ல வந்து பாட்டு பாடுறதுக்கு தேவையான அந்த ஸ்பீக்கர்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பீக்கரும் டேப் ரெக்கார்டும் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதாவது அந்த ஒரு பென் டிரைவ் அதுக்கு தேவையான செட்டப்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கோவில்ல வந்து காற்றின் மூலமாக இறைவனுடைய நாமம் ஒலிக்க வேண்டும். அப்போ எல்லாருமே வந்து அதை கேட்கணும். அப்படி கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே இறைவனுடைய செவிகளில் சென்று சேரும். ஐயா நான் அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லைங்கய்யா, நான் என்ன பண்றது அப்படின்னா, விளக்குகள் போடுங்க, பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. இருந்தாலுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, பத்தி வாங்கிக்கோங்க. சரிங்களா? மிதுன ராசிக்காரங்க பத்தி வாங்கிக்கணும். அந்த ஊதுபத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை அப்படின்னா வந்து கப் சாம்பிராணி வந்து அந்த அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்லுவாங்க. இது மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த தூபத்தை எரிய விடுங்கள் கோவிலில். தூபத்தை வந்து கோவிலில் எரிய விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே 100% நிறைவேறும். அப்போ இப்போ மிதுன ராசிக்காரங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பத்தி ஏத்துங்க. அதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். இது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வாகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.